நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன் த பவுண்டரி ஷோ வித் மோத்தோ ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். சூப்பர் 8 சுற்று ஆரம்பிச்சாச்சு. 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆயிருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் யூஎஸ்ஏ டஃப் ஃபைட் கொடுத்தாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. 18 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னாலும் இங்கிலாந்து வந்து ரொம்ப நல்லா ஆடி இருந்தாங்க. இங்கிலாந்தோட அந்த கேமை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த 2 கேம்ஸ் தாண்டி இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சுமே நடக்க போகுது. சூப்பர் 8ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாத்த பற்றியுமே வந்து நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். குதூகலமா ஸ்டார்ட் ஆயிருக்கு சூப்பர் 8. ஆமா, நல்ல மேட்ச். என்ன என் வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருச்சு அப்படின்ற ஒரு கவலை என் மனசுல. ஆமா, நேற்று ஃபர்ஸ்ட் மேட்சே ரொம்ப நல்ல மேட்சாக இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு காலில் ஆடினாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் யூஎஸ்ஏ நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக தான் போச்சுல்ல. சொன்னேன்ல உங்களுக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவாங்கன்னு சொன்னேன்ல. கண்டிப்பா அவங்க வந்து லீக் ஸ்டேஜை வந்து எப்படி ஜெயிச்சாங்களோ அப்படி கடைசி ஓவர் வரைக்கும் போய் பரபரப்பா அதே மாதிரி தான் இந்த மேட்சையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. என்ன என்ன நினைச்சிட்டு வராங்க, நம்ம வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் ஜெயிச்சாதான் த்ரில்லரா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? இல்ல இது லாஸ்ட் ஓவர் வரைக்கும்ன்றது ஒரு இதுதாங்க. அது பார்க்க ஸ்கோர் கார்டு பார்க்க அந்த மாதிரி இருந்திருக்கும். மேட்ச் பார்த்தாலே தெரியும். கடைசி 3 ஓவர் 4 ஓவர் சவுத் ஆப்பிரிக்காக்குள்ள வந்தாச்சு, கைக்குள்ள வந்தாச்சு கேம்னு. என்னது கவுஸ் கூட வேற யாராவது டாப் ஆர்டர்ல டாப் 4ல யாராவது நின்று இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாம். அதுதான் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு அவங்களோட பேட்டிங்ல. கேப்டன் மொனாக் பட்டேல் ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவர் இருந்தா அவர் இருக்கிறப்ப டீம் ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாருமே வந்து ரொம்ப யுனைட்டடா தெரிஞ்சாங்க. இப்போ வந்து டீம் வந்து அந்த ஃபீல்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. இப்போ பேட்டிங் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் பவராக இருந்துச்சு. நம்ம குவிண்டன் டிகாக் பார்த்தா இப்படி ஒரு இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பராக அவர் மட்டும் தான் தெரிஞ்சார், வேற யாருமே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆட்டு போனார் அந்த மொதல் 10 ஓவரில். ஸோ அவங்களோட பேட்டிங் ஓவரால் எப்படி இருந்துச்சு? ஒரு 200+ போகும்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து போகலை. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல பேட்டிங் தான். ஆமா, பிரமாதமா பேட்டிங் பண்ணாரு. அந்த லெக் சைட் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பேட் ஃப்ளோன்னு வரப்போ ஒரு நிக்லஸ் பூரன், அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக், இவங்களோட பேட் ஃப்ளோவே பார்க்க அழகா இருக்கும். லெக் சைட்ல 2-3 6 லான்ச் பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்லது. டோர்னமெண்ட் போக போக எப்பாடா நியூயார்க்கை விட்டு வந்துட்டோம்டா அப்படின்ற நிம்மதி குவிண்டன் டிகாக்கோட முகத்துல தெரிஞ்சு. அவர் ஆடுற ஷாட்ஸ்ல இருந்து அவர் நல்லா ஆடினாரு. மார்க்ரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் அவர் விளையாடினதும். ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். மார்க்ரமும் ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் ஆடி போயிருந்தார். ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ரன் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாகிரு. இவங்க கொண்டு போன வேகத்துக்கு பார்த்தா ஒரு 200+ போயிருக்கணும். பட் வந்து அது போக முடியாம போச்சு. அங்கே என்ன தப்பா நினைச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த சௌரப் நேத்ரவால்கர் அவர்லாம் வந்து அந்த 19th ஓவர் ரொம்ப சூப்பராக வந்து போட்டு போனார். ஸ்டப்ஸை நிற்க வச்சு 4 டாட் பால் வந்து போட்டிருந்தாரு. யூஎஸ்ஏவும் அங்கங்கே கேம்குள்ளே வந்துட்டு வந்து தான் போனாங்க. எங்கேயுமே வந்து கேமை வந்து விடவே இல்லை. பார்த்தீங்களா? ஆமா, யுஎஸ்ஏ கிரெடிட். ஏன்னா அவங்க என்னதான் ஒரு அசோசியேட் நேஷன் ஆயிருந்தாலும் கடைசி வரை கேம்ல ஹேங் ஆன் பண்ணதுக்கு கிரெடிட். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல என்னன்னா டாப் ஹெவியா போனதுக்கு அப்புறம், டாப்ல நிறைய ரன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா T20 மேட்ச்லயும் நடுவுல போலிங் டீம் கம்பேக் பண்றதுக்கு ஒரு அவகாசம் வரும். அதுலதான் அவங்க மாட்டினாங்க. பிளஸ் ஸ்டப்ஸுக்கு சுத்தமா படல. அவருக்கு அப்புறமும் வந்து மில்லர் அவுட் ஆனது குரூஷியல் ஆயிருச்சு. ஏன்னா கிரவுண்டோட டைமென்ஷன் யூஸ் பண்ண ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது அவசியம். கியூடிக்கு அவுட் ஆனதுக்கு அப்புறம் மில்லர் தான் ஒரே லெஃப்ட் ஹேண்டர். அவரை 0க்கு எடுத்தது வந்து ஜாக்பாட். அங்கதான் கொஞ்சம் ரன் ரேட்டை குறைக்க முடிஞ்சு யுஎஸ்ஏல. இடையில அந்த ஹர்மீத் சிங் வேற அவரு அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அந்த ஓவருமே வந்து பிரேக் ஓவரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அந்த ரன் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சது. பவுலிங்கா நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு யூனைட்டா வந்து விக்கெட்ஸ் எடுக்கல அப்படின்னாலும் தனித்தனியாக இண்டிவிஜுவலா பார்த்தோன்னா ரொம்ப நல்ல பவுலர்ஸ் இருக்கிறாங்கல்ல யூஎஸ்ஏ கிட்டையும். நல்லா இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவங்களோட டீம். ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு நல்ல பேஸ் போடக்கூடிய ஒரு ரைட் ஆர்ம் சீமர். நல்ல மிக்ஸ் இருக்கு யுஎஸ்ஏ கிட்ட. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றதுனால சவுத் ஆப்பிரிக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுத்துச்சு. ரபாடா என்ன அழகா போலிங் போட்டாரு. ஸோ நம்ம வந்து அந்த பிளேயர் ஆஃப் தி மேட்சுமே குவிண்டன் டிகாக் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ரபாடாவும் ஒரு ஈக்குவலான ஒரு கண்டஸ்ட் தான் இல்லையா அந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவரை வின் பண்ணுறதுக்கு. அவர் போட்ட அந்த 4 ஓவர் கடைசியில் வந்து அந்த ப்ரெஷரில் அந்த கவுஸ் அவர் வந்து நல்லா ஆடிட்டு இருக்கிறப்போ அவர் போட்ட ஓவர்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சுல. ரபாடா கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து எல்லாமே க்ளோஸ் மேட்சஸ் தான் பார்க்குறோம். அதில் அவர் போடுற ஓவர்ஸ் எஸ்பெஷலி அந்த 15வது ஓவருக்கு அப்புறம் அவர் போடுற ஓவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரபாடா ஆஸ் அ பவுலராக எப்படி அந்த டெத் ஓவர்ஸ் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி போடுறாருன்னு நினைக்கிறீங்க? அவரு என்னன்னா அவரோட போலிங்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா அவரோட பேஸ் இறங்கிருக்கு. பேஸ்ல மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இறங்கிருக்கு. ஸோ முன்னாடி வந்து ஒரு டேரவே ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாரு டேல் ஸ்டெயின், எப்படியோ அது மாதிரி ககிசோ ரபாடா இருந்தாரு. இப்ப வந்து பெட்டர் ரெட் பால் பவுலர்.
ஒயிட் பால் கிரிக்கெட்டை விட. பட் இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் வந்து திரும்ப வரதை பாக்குறோம் T20 கிரிக்கெட்ல. பிச்சஸ் வந்து அதுக்கு ஏதுவா இருக்கு. சோ ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் போலர்ஸ் எல்லா மேட்சும் நல்லா பண்றாங்க பாருங்களேன். சோ இவரால வந்து அந்த லைன் அண்ட் லென்த் கரெக்டா அடிக்க முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிச்சு விக்கெட்ல. அதுல ஒரு சில விக்கெட்டுகள் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஏன்னா அட்டென்ஷன் முழுவதுமே இவர் மேலதான் இருந்திருக்கு. ஒரு நார்க்கியா மேலதான் இருந்திருக்கு. அவர் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறாரு. பட் இவரோட ஸ்பெல் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு இந்த கேம்ல. இவர் தான் டிஃபைனிங் பாயிண்டா இருந்தார். ரெண்டு டீமும் டிஃபரன்ஸ் என்னன்னா ரபாடா மாதிரி ஒரு போலர். கவுஸ் அவரோட இன்னிங்ஸ் எதிர்பார்த்தீங்களா? அந்த ஒரு வரிசை 5 விக்கெட் போன சமயத்துல அவரும் அந்த ஹர்மீத் சிங்கும் சேர்ந்து கடைசியில் ஒரு 2 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன் 22 ரன்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பதற்றப்பட வச்சிட்டாங்கல்ல சவுத் ஆப்பிரிக்காவை. அது பட வச்சாங்க. கவுஸ் வந்து இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கால தான் அண்டர் 19 கிரிக்கெட் விளையாடினவர். இந்த அவரும் ரபாடாவும் ஒரு பழைய ஸ்கோர் கார்டு பார்த்து டீம்மேட்ஸா இருந்திருக்காங்க. அவர் ஒன்னு இவங்களோட சேர்ந்து விளையாடி இருக்காங்க, இல்ல அகேன்ஸ்டா விளையாடி இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவோட லிஸ்டே கிரிக்கெட் டொமஸ்டிக் கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் ரன் கேட்டர்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்ல இவரு. அதுக்கப்புறம் கரியருக்காக USA பக்கம் வந்திருக்காரு. அந்த குவாலிட்டி காமிச்சார். ரொம்ப ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். ஆண்ட்ரிக் நார்க்கியா என்னங்க பயப்படாம நேரா 6 அடிச்சாரு. சூப்பர் ஷாட் அது. பயங்கரமா ஆடினாங்க. எனக்கு USA ஆடுறப்ப பாக்குறப்போ ஏதோ ஒரு பெரிய தலை உருள போகுது சூப்பர் 8ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது இங்கிலாந்தா வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏதாவது தோணுதா? அவங்க ஏதாவது அப்செட் நிகழ்த்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் 8ல வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பெரிய பாதகமா இருக்கும். இப்ப பாருங்களேன், சூப்பர் 8 எப்படி ஆக போகுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரியே தான். நீங்க வந்து 2 மேட்ச் தோத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 2 மேட்ச் உங்களோட தோத்தீங்கன்னா நீங்க அவுட். கம்பேக்கான வாய்ப்பே கிடையாது. சோ இப்ப வெஸ்ட் இண்டீஸ் ஒன்னு தோத்துருக்காங்க. இப்ப USA-வோட சறுக்கிட்டாங்கன்னா அவுட். டாடா பை பை தான். அவ்வளவுதான். சோ அதுக்கப்புறம் USA யாரையாவது கவுத்துனாங்கன்னா அவங்கள கூட கூட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ USA கையில தான். மற்ற 3 டீம்ல ஏதோ ஒரு டீமோட உயிர் வந்து இருக்கு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அப்செட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் பர்சனலாக. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா சூப்பர் 8மே பார்த்தா க்ளோஸாக அடுத்தடுத்து மேட்ச் இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு மேட்ச் ஆட்டு நாளைக்கு நைட் இன்னொரு மேட்ச் ஆடுறாங்க டீம்ஸ். ஒரு 4-5 நாளில் மொத்தமாக முடிய போகுது அப்படிங்கிறதுனால கொடூரமான ஸ்கெடியூலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை, சிரமம் இல்லை? சிரமம் தாங்க. நினைச்சு பாருங்க என்னெல்லாம் காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஆபீஸ் போயிட்டு வந்து இப்ப இந்த ரெக்கார்டிங்ல நான் உட்காந்துருக்கேன். எல்லாருக்கும் கஷ்டம் தான் ஸ்ரீராம் இந்த மாதிரி ஸ்கெடியூல். பிளேயர்ஸுமே இப்போ இந்தியாவுமே ஆடுறாங்கன்னா இன்னைக்கு நைட் ஆட்டு அடுத்து சனிக்கிழமை திரும்ப பங்களாதேஷ் ஆட போகிறாங்க. இங்கிலாந்து இன்னைக்கு காலையில் தான் ஆடி இருக்கிறாங்க. நாளைக்கு நைட்டு திரும்ப அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் வந்து இருக்கு. ஸோ பயங்கரமான முரட்டுத்தனமான இந்த இப்படியே இவ்வளோ 20 டீம்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரியஸாக நடத்த போகிறாங்க டோர்னமெண்ட்டு. அப்புறம் ஏன் இவ்வளவு கம்மியான டேஸில் நடத்தணும்? இதை கொஞ்சம் ஒரு ப்ரொலாங் பண்ணியிருக்க கூடாது? ஒரு 15 டேஸ் இன்னும் அதிகரிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இல்லைங்க, அது இந்தந்த நாட்டுல எப்ப மழை பெய்யுதுன்றதெல்லாம் அவங்க கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும்ல. ஒரு விண்டோ இருக்கும், இந்த டைம் டு இந்த டைம் நடத்தி முடிக்கணும்னு. சோ அதுக்குள்ள ஸ்குவீஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப வந்து செமிஃபைனல் ஃபைனலுக்கு ரிசர்வ் டே வேற வைக்கணும். இதுல ஏதோ ஒரு செமிஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருக்குன்னு வேற கேள்விப்படுறேன். சோ டைட்டா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வேற டோர்னமெண்ட் வந்துடும். ஒவ்வொரு டீமும் பைலாட்ரல், அவங்க சொந்த நாட்டுல லீகு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி தான் வைக்க வேண்டியது இருக்கு வேர்ல்டு கப்பையே. சரி, ஆனாலும் சிரமமாக தான் இருக்கு. ஃபேன்ஸுக்குமே ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுமே ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. கொஞ்சம் அசந்து தூங்கி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எஞ்சி பார்த்தாங்கன்னா மேட்சே முடிஞ்சிருது காலையில. அந்த மாதிரி தான் ஸ்கெடியூல் வந்து இருக்கு. என்ன வேற யாரையோ பத்தி பேசுற மாதிரி இருக்கு உங்களுக்கு நடந்து? எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறதுக்கே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு காலைல லைட்டா அசந்துட்டு எஞ்சி பார்த்தா 10 ஓவர் பேட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு ஸ்கெடியூல்லாம். சரி, இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல மேட்ச் இருக்கும், ரொம்ப க்ளோஸான ஒரு மேட்சா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் இங்கிலாந்து ஒரு கம்ஃபர்டபுளான விக்ட்ரி இல்லையா? செயின்ட் லூசியா நம்ம ஹை ஸ்கோரிங் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 200+ கண்டிப்பா எடுக்கணும், எடுத்தா சேலஞ்சிங்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் வெஸ்ட் இண்டீஸ்னால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அதை எடுக்க முடியல. 180 தான் வர முடிஞ்சது. வெஸ்ட் இண்டீஸ் எங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? தப்பு எங்க பண்ணாங்கன்னா, மொதல் விஷயம் பவர் பிளேல விக்கெட்டே விழாம ரன்ஸ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஓவர் நம்பர் 7 to 10 அடிக்கவே இல்லை. ஏதோ 14-15 ரன் தான் அடிச்சாங்க. 2 ஓவர் மீடியம் பேசர்ஸ், 2 ஓவர் ஸ்பின்னர்ஸ். ஆதில் ரஷீத் ஒரு ஓவர், மொயின் அலி ஒரு ஓவர், அடிக்கவே பார்க்கல. சரி, கடைசி 10 ஓவருக்கு விக்கெட்டை கையில வச்சுக்கலாம்னு நினைச்சாங்க. ஒரே ஒரு விஷயம், இவர் கிங் வந்து ரிட்டையர்ட் ஹர்ட்டா வெளியே போயிட்டாரு. ஸோ ஸ்கோர் கார்டுல ஃபார் நோ ஆப்ஷன் தான் இருந்துச்சு. நம்ம அதை 1ன்னு எடுத்துப்போமே. அதுக்கப்புறமும் 9 விக்கெட் கையில இருந்து லேக் ஆஃப் இன்டென்ட், அடிக்கவே பார்க்கல. அங்க 4 ஓவர் அடிக்க பார்க்காம சரி சிங்கிள் வந்தா போதும்னு சார்ல்ஸும் இவரும் பூரனும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேமே எனக்கு புரியல. சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான்.
ஆனால் பூரன் வந்து லாஸ்ட் கேம் அப்படி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ், ஒரு சூப்பர்மேன் இன்னிங்ஸ் ஆடிட்டு வராரு. அவர் அதை அப்படி கண்டினியூ பண்ணியிருந்தா ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும்ல, ரொம்ப டாமினண்டாக போயிருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். ஆனால் பட் அவருமே வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அரௌண்ட் 100 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கிறாரு. நிக்கலஸ் பூரன் அவங்க என்ன இங்கிலாந்து புத்திசாலித்தனமா பண்ணாங்கன்னா, அவங்க வந்து சமீபத்துல நிறைய சீரிஸ் விளையாடி இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து. இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ஒரு சைடு பெருசு, ஒரு சைடு சின்னது, அண்ட் ஒரு சைடு எதிர்காத்து, ஒரு சைடு வந்து இது காத்து எடுத்துட்டு போகும் பால. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அவங்களோட போலிங் பிளான் சூப்பரா இருந்துச்சு. ஒரு லெஃப்டா ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கரெக்டான எண்ட்ல இருந்து கொடுத்தாங்க. அந்த விஷயம் புத்திசாலித்தனமா பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அங்க அட்டாக் பண்ணிருக்கணும். அவங்க வந்து அட்டாக் மோட்ல இருக்கணும். கடைசியில நீங்க வந்து 4 விக்கெட் தான் போயிருக்கு, 180 தான் நீங்க அடிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட 6 அடிக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ் பேங்க் உள்ள உட்காந்துருந்தாங்க. அப்பனா நீங்க பேட்டிங்ல சொதப்பிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். எனக்கு வந்து 180க்கு 7, அப்பனா அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அடிக்கவும் போல 180 தான் வந்திருக்குன்னா அங்க எங்கேயோ குறை இருக்கு. அங்க என்ன இங்கிலாந்து நல்லா பண்ணாங்கன்னா 3 ஓவர் தொடர்ச்சியா நல்லா போட்டாங்க. இவங்க வந்து லாஸ்ட் 5 ஓவர் 45 தான் வந்துச்சு. அதுல 1 ஓவர் மார்க்வுட்டோட ஓவர் ரொம்ப சுமாரான ஒரு 20 ரன் கிட்டத்தட்ட வந்துச்சு. பட் அதை சுத்தி இருக்கிற 3 ஓவர், சாம் கரன் ஜெம் ஆஃப் அன் ஓவர், ஆதில் ரஷீத் சூப்பரான ஓவர், ஜாஃப்ரா ஆர்ச்சர் பக்காவான ஓவர், இந்த 3 ஓவர் தொடர்ச்சியா வந்துருச்சு. அதுல கவுந்தாங்க. அதுவும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் பூரனுக்கு டாட் பால் போட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா இங்கிலாந்து வந்து ஒரு வெல் பிளான்டோட வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த காத்து எந்த பக்கம் அடிக்குது அப்படிங்கிறது, அது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. பேசும்போது கமெண்ட்ரியில பேசிட்டு இருக்கும்போதுமே எல்லாரும் அதையும் ஒரு ஃபேக்டரா வச்சு தான் பேசுறாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருக்கு அப்படிங்கிறப்போ அதுவுமே பெரிய ஃபேக்டரா இருக்குமா? நம்ம இங்கே நடக்கிறப்போ ஒரு டியூ ஃபேக்டரை பத்தி பேசுறோம், அங்க போய் அந்த காத்தடிக்கிறது அது அப்படிங்கிறது எந்த திசையில அடிக்குது அப்படிங்கிறதுமே பெரிய ஃபேக்டரா இருக்குல்ல. நிச்சயமா. அதாவது நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மேபி வந்து அது என்னடா இவ்வளவு ஹெவியான ஒரு கிரிக்கெட் பால், என்ன டென்னிஸ் பால் விளையாடுறீங்க, இது எப்படி காத்துக்கு இந்த பக்கம் வரும்னு நீங்க யோசிக்கலாம். பட் உண்மையிலே வருங்க, காத்து அந்த அளவுக்கு வீசுது. சோ இப்ப நீங்க அடிச்சது வந்து எதிர்காத்துனா இப்படி போக வேண்டிய பால் இப்படி வந்துரும். நேச்சுரலா ஒரு எவ்வளவு ஹெவி பாலா இருந்தாலும் காத்து அதோட வேலையை செய்யும். அதுலதான் ஒரு சில பிளேயர்ஸ் அவுட் ஆனாங்க. அதுல ஒரு சில சிக்ஸஸ், மேசிவ் சிக்ஸஸா போனதும் நம்ம பார்த்தோம் இந்த கிரவுண்ட்ல. சோ அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு போகுது டோர்னமெண்ட் போக போக. பட் அப்படி இங்கிலாந்து பேட்டிங்க்கு வருவோம். பேட்டிங் ஒரு பயங்கரமான பவர் பிளேல விக்கெட் விடல, மிடில் கொஞ்சம் நின்று பார்த்து ஆடினாங்க. அப்புறம் கடைசியில ப்ரெஷர் எடுத்துக்க கூடாதுன்னு அந்த மிடில் ஓவர்ஸ் அந்த 15-16 அந்த ஓவர் கிட்ட வரும்போது பயங்கரமாக அடித்து மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக முடிச்சிட்டாங்க. ஸோ 2 பேர் ஃபில் சால்ட் அண்ட் பேஸ்டோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூசியலாக இருந்துச்சு. அவங்க தான் அந்த ப்ரெஷர் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. மிடில் அந்த ரஸ்ட் அண்ட் சேஸ் போட்டப்போ கொஞ்சம் அந்த ரன் ரேட் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பிடிச்சி ஏறி பேஸ்டோ அடித்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டார். இவர் கடைசியில் பார்த்தா ஃபில் சால்ட் ஒரு ஓவரில் 30 ரன்லாம் அடிக்கிறாரு, பயங்கர ஃபார்மில் இருக்கிறாரு. ஒரு ஆளாக பேட்டிங் எப்படி இருந்துச்சுங்களா அதோட பேட்டிங்? இங்கிலாண்டோட பேட்டிங் அதிரடியா இருந்துச்சு. பிளஸ் நான் வெஸ்ட் இண்டீஸ் போலிங்ல தான் குத்தம் இருக்கு. இப்போ வந்து அகில் ஹுசேன் எல்லா மேட்சும் பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. பட் இன்னமும் உங்களுக்கு வந்து பால ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர் வேணும். ஒரு போலருக்கு இடம் இருக்கு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போலருக்கு இடம் இருக்கு. நீங்க வந்து ருதர்ஃபோர்ட விளையாட வைக்கிறீங்க. போன மேட்ச் அவருக்கு பதிலா ஒபெட் மெக்காய் வந்தாரு. அவர் ஒரு பியூர் போலர். சோ ஓகே, அவர் நியூ பால் போலர் கிடையாது. பட் ஸ்டில் மிடில் 2 ஓவர், ஸ்லாக்ல 2 ஓவர் நல்லா போடக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போலர். ருதர்ஃபோர்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலரா இந்த டீம்ல விளையாடுறது கஷ்டங்க. நம்பர் 8, நம்பர் 9ல உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர் தேவையா? அது வேணும்ன்றதுனால தான் அவங்க வச்சிருக்காங்க. பட் ஸ்பெஷலிஸ்ட் போலர் அந்த டைம்ல விக்கெட் எடுத்திருந்தாருன்னா, பால ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்துருச்சுன்னா அகில் ஹுசைனோட காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா பட்லர் அவர் விக்கெட்டை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் கூட பெனிட்ரேட் பண்றதுக்கான போலர்ஸே இல்ல. இன்னைக்கு என்ன பண்ணா ஒபெட் மெக்காய் பத்தி சொன்னீங்கல்ல, ஒபெட் மெக்காய் வந்து பர்டிகுலரா இந்த கிரவுண்ட்ல இந்த மேட்ச் நடந்த அந்த செயின்ட் லூசியா தான் நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட்ல வந்து T20ல அதிகமான விக்கெட் எடுத்த பவுலர் வந்து அவர் தானா, 22 விக்கெட் எடுத்திருக்கிறாராம். 16 மேட்ச்க்கு ஆடிக்கிறார் போல. இவர் அளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்தது யாரும் இல்லைங்கிறாங்க. ஸோ போன மேட்ச்ல நல்ல சான்ஸ், போன மேட்ச்ல நல்லா தான் பண்ணியிருந்தாரு. மேபி அவர் இந்த மேட்ச்ல டிராப் பண்ணது தான் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ. நல்லா இருந்திருக்கும். இப்ப ஹைண்ட் சைட்ல யோசிக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்குவாட், இதுதான் எங்களோட பிளேயிங் 11, யாருக்காவது இன்ஜுரினா தான் இன்னொரு பிளேயர் எடுத்துட்டு வருவோன்றதுல உறுதியா இருந்தாங்க. போன மேட்ச் அவங்க விளையாடுறது அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு டெட் ரப்பர், அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆயாச்சு. சோ பேட்டிங்ல வந்து ஒரு ஷாய் ஹோப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் போலிங்ல ஒபெட் மெக்காய் ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இவரு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு குழந்தை பிறந்துச்சுன்றதுனால அவர் ஒரு நாள் பிரேக்ல போயிருந்தாரு. சோ இப்ப அவர் திரும்பி வந்தாச்சுன்றப்ப நான் பழைய ஃபார்முலா படிதான் இருப்பேன்னு அவங்க இருந்தாங்க, கண்டினியூட்டிக்காக அவங்க இருந்தாங்க. பட் இதுல இருந்து அவங்க பாடங்கள் கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நான் மறுபடியும் சொல்றது 4 விக்கெட் தான் போயிருக்கு, 180 தான் வந்திருக்குன்னா இது நல்ல ஸ்கோர் கிடையாது. எல்லாரும் அடிக்க போய் 180க்கு 8னா கூட நான் ஒத்துப்பேன். பட் நான் 4 விக்கெட் கையில 4 விக்கெட் தான் போயிருக்குன்னா 210 வரணும் வெஸ்ட் இண்டீஸோட அவ்வளவு ஃபயர் பவர் பேட்டிங் லைனப்க்கு. இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் அடுத்து இருக்கு.
ஸோ முக்கியமான மேட்ச், இந்தியாவுக்கும் முக்கியமான மேட்ச், ஆப்கானிஸ்தானுக்கும் முக்கியமான மேட்ச் பர்படாஸால வச்சு நடக்கு. பிட்ச் எப்படி இருக்கும், ஏதாச்சும் தகவல் இருக்கா? ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஹை ஸ்கோரிங் தெரியல, ஒரு மாடரேட்டா தாங்க இருக்கும். ஏன்னா ரெண்டு டீமும் நல்ல போலிங் லைன் அப் வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரே பலம் என்னன்னா, இது வரைக்கும் இந்தியா எந்த ஃபார்மேட்லயும் ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. அது இந்தியால ஒரு சீரீஸ் சமீபத்துல ஆடினாங்கல்ல, அந்த சீரீஸ். சோ ஐ திங்க் இந்தியாவுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் இந்தியா வந்து நல்லா பண்ணிடணும். பட் என்னன்னா இந்த சீரீஸ்ல அப்படி எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியல. என்னென்னமோ நடக்குது. அதனால எல்லா டோர்ஸுமே ஓப்பனாக தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள்னு பார்க்குறது என்னன்னா, நம்ம வந்து அபிஷியலி பேசியிருக்கோம். லீக் ஸ்டேஜில் வந்து அந்த விராட் கோலி பெருசாக ஃபயர் ஆகலை. இன்னும் ரோஹித் சர்மா விராட் கோலி அந்த பார்ட்னர்ஷிப்பும் பெருசாக ஃபயர் ஆகலை. அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச்ல இருந்து சூப்பர் 8 இப்போ ஆப்கானிஸ்தான் அடுத்து ஆஸ்திரேலியாவை இந்தியா ஃபேஸ் பண்ணணும், அடுத்து டீம்ஸ் இருக்குது, மேட்சஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வர்றது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபார்முக்கு வர்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்கானிஸ்தானில் ஃபசல் கக் ஃபரூக்கி அவர் வந்து முக்கியமான பவுலராக வந்துகிட்டு இருக்கிறாரு. 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த சீரீஸோட லீடிங் கேட்டகர் அவர் தான். ஸோ என்ன நடக்க போகுது, விராட் கோலி விசஸ் ஃபசல் கக் ஃபரூக்கி, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெஸ்டாக இருக்குமா? விராட் கோலி எப்படி சர்வைவ் ஆக போறாரு அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸுக்கு? சர்வைவ் அடிக்க பாக்கணுங்க. அதாவது விராட் கோலிக்கு வந்து ஒரு 2-3 வருஷமா ரன்னே வராதப்ப ஒரு ஏசியா கப்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தான் ஒரு 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் திரும்ப ரிஃப்ரெஷ் அமுத்திட்டு வந்தாரு T20 கிரிக்கெட்ல, இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்ல. அதுக்கப்புறமே அன்ஸ்டாப்பபிளா இருக்காரு விராட் கோலி. சோ ஆப்கானிஸ்தான் போலிங் குவாலிட்டி வைஸ் விராட் கோலிக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மேட்ச் ஏதாவது ஒரு நல்ல பால் வந்துச்சு, இல்ல ஒரு ரேஷ் ஷாட்டுக்கு அவுட் ஆனாருன்னா மட்டும்தான் நம்ம லுக்கின் பண்ணணும். ரன்னு வரல, ஆமா நான் ஒத்துக்கிறேன், ரன்னு வரல. பட் எதுவுமே ஒரு பேட்டர்ன்ல அவுட் ஆகல. ஒவ்வொரு மாதிரி அவுட் ஆயிருக்காரு. அடிக்க போய் தான் முக்காவாசி டைம் அவுட் ஆயிருக்காரு. சோ இந்த மேட்ச் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் அவருக்கு நல்ல அவுட்டிங்கா இருக்கும். டாஸ் என்ன பண்ண போறாங்க? ஆப்வியஸ்லி பார்த்துருக்கோம் ஆப்கானிஸ்தானுக்கு சேசிங் வராதுன்னு பார்த்துருக்கிறோம். டாஸ் என்ன முடிவு எடுக்கலாம் ஜெயிக்கிற டீம்? இந்தியா சேஸ் தான் பண்ணுவாங்க. இந்தியா சேஸ் தான் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு கம்ஃபர்டபுளுங்க சேசிங் பண்றது. ஆப்கானிஸ்தானுக்கும் டிஃபெண்ட் பண்றதா கம்ஃபர்டபுள். பட் அகைன் இந்தியா காலங்காலமா சேசிங் டீமா இருந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல கூட அந்த திக்கி திணறி ஆடின கேம்ஸ் எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிருக்கேன். பாகிஸ்தான் கேம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கேம். அந்த சான்ஸ் எடுக்க மாட்டாங்க அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அண்ட் பிட்ச்ல ஏர்லி ஆன் ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. டே மேட்ச் வேற. அதை வந்து உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பும்ரா அண்ட் சிராஜ் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுப்பாங்க இந்தியா டாஸ் ஜெயிச்சுச்சுன்னா. சரி, இந்த மேட்ச்ல 11ல சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அமெரிக்கால இருந்து வந்தாச்சு, 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இருக்குன்னா குல்தீப்புக்கு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, வின்னிங் காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. ஏன்னா இதுக்காக தான் சிவம் துபேவே எடுத்துட்டு போயிருக்காங்க. பிளஸ் போன மேட்ச் அடிச்சு ப்ரூவும் பண்ணிட்டாரு. சோ மிடில் ஓவர்ஸ்ல ஆப்கானிஸ்தானோட அந்த 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்ப சிவம் துபே தேவை. எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தானோட நல்லா பண்ணியிருக்காரு அந்த ரீசன்ட் பைலாட்டரல் சீரீஸ்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் எதுவும் மாற்றங்கள் இருக்காது. அப்படி ஏதாவது ஸ்பின் ஆகும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா மேபி சிராஜ உட்கார வச்சுட்டு குல்தீப்பா ஆட வைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 50-50 டிசிஷன் தான். இதை பண்ணுவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நைட்டை மேட்ச் முடிச்சுட்டு அப்படி சுட சுட அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஷுவர் ஸ்ரீராம், ஷுவர். தேங்க்யூ ஸ்ரீராம். டேக் கேர். நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.